சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்துவின் சரீரமாக திருச்சபையாக நம்மை அழைத்து இணைத்து ஒன்றோடு ஒன்று நாம் இணைக்கப்பட்ட இசைவோடு கூட வளரும்படி நம்மை இரத்தத்தினால கழுவின திரு சங்கமாக குடும்பமாக ஏற்படுத்தின அன்பு தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு ராஜா அவர் நமக்கு தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோமே, அந்த ராஜாவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். நாம் இந்த பூமியிலே வாழ்கிற காலங்கள் ஏதோ ஒரு பாரம்பரியமான வாழ்க்கை, பக்தி வாழ்க்கை வாழ்ந்தோம், வாழ்க்கை பயணத்தை முடித்தோம் என்ற அல்ல. இயேசு வரும்பொழுது அவர் கொண்டு வருகிற பரிசை பெற வேண்டும். அதற்கென்று ஒரு லக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? பூரணமாகுதல். அந்த லக்கை நோக்கி நாம் போக வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, அதை எதற்காக என் தேவன் என்னை பிடித்தாரோ அதை பெறுவதற்காக நான் ஓடுகிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நாம் அறிந்து கொண்டவர்களாக இந்த நாட்களிலே சபையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குறைபாடு என்ன என்பதை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நம்மை கர்த்தர் ஒரு சபையிலே வைத்திருக்கிறார், ஆங்காங்கே தேவன் ஜனங்களை சபையிலே சேர்த்திருக்கிறார், இன்னும் சேர்க்கப்பட்ட காரியம் நடக்குது. ஆனால் இன்றைக்கு ஒருவேளை இது ஒரு கட்டாயம் சொல்லலை, இதுதான் சொல்லலை, ஒருவேளை மிகுந்த ஒரு குறைபாடாக இருப்பது எதுவென்றால், தேவனுடைய வசனத்திலே சபையில் இருக்கிற மக்கள் அல்லது சபை ஜனங்கள் மந்தத்தன்மையோடு கூட காணப்படுகிறது. நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா உபாசிக்கிறாங்க, நல்லா அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நல்லா ஆவியில் நிரம்புகிறாங்க. ஆனால் வசனத்தின் காரியம் என்று வருகிற பொழுது பலமுறை கேட்டிருக்கிறாங்க, பலமுறை படிச்சிருக்கிறாங்க, ஆனாலும் அது மனதில் தங்களை வசனத்தின் மேலே ஒரு மந்தத்தன்மை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை குறித்து அநேகருக்குள்ள இன்னும் முழுமையான ஒரு நிச்சயம் அது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை அது குறைவில்லாத வார்த்தை, பழுதற்ற வார்த்தை, பூரணமான வார்த்தை என்ற ஒரு விசுவாசம் நிறைய பேருக்குள்ள இன்னும் இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையிலும் குறைவு இருக்குமோ, தேவனுடைய வார்த்தையில் இந்த பிழை இருக்குது போல, இந்த தவறு இருக்குது போல என்ற விதமான ஒரு சந்தேகத்தன்மை இருக்குது. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை குறைவே இல்லாத வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீக்கி நிறைவாக்குற வார்த்தை. தேவனுடைய வார்த்தை பிழையே இல்லாத வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிழைகளை சரிப்படுத்துகிறதுக்கு வல்லமையுடையதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது பூரணமான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையை பூரணப்படுத்துவதற்கு உரிய வேலை செய்ய ஏதுவானதாக இருக்கிறது. காரணம், தேவன் தம்முடைய வார்த்தைகளை 7 தரம் புடமிட்டு 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 அதன் பிறகு உச்சக்கட்டத்தில் வந்த பிறகு எல்லாத்தையுமே நீக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாகத்தான் நம்முடைய கைகளில் இந்த தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இப்போ சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள அந்த வார்த்தையின் மேலே ஒரு முழு விசுவாசம் இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நடக்குமா? அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நம்மளால் வாழ முடியுமா? அந்த வார்த்தை சொல்லுகிறபடி என் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் அனுபவிக்க முடியுமா? அந்த வார்த்தை சொல்லுகிறது நிஜம்தானா என்ற விதமான ஒரு சந்தேகத்தன்மை இருக்கிறது. விசுவாச குறைவு என்று சொல்லுகிறோம். இது போன்ற காரியங்கள் எல்லாம் மாற வேண்டும். கர்த்தருடைய அற்புத கிருபைகள் தேசத்தில் சபைகளுக்குள்ள இருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ள வசனத்தின் மீது ஒரு பற்றுதல் உண்டாக வேண்டும். வசனத்தை குறித்த ஒரு உயிர்ப்பித்தல் காணப்பட வேண்டும். வசன எழுப்புதல் வர வேண்டும். வசனத்தை குறித்த காரியத்தில் இருக்கிற மந்த நிலைகள், அசதியான நிலைமைகள், விரும்பினா படிப்போம், கொஞ்ச நேரம் படிப்போம், படிக்கிற பொழுது தூக்கம் வரலைன்றதுக்காக பைபிளை படிக்கிறோம் என்றெல்லாம் இருக்கிற நிலைமை மாறி ஆவியானவர் இந்த நாட்களில் சபைகளுக்குள்ளே வசனத்திலே ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ரிவைவலை உண்டாக்குவாராக. ஜெபிப்போமா? அன்பான தேவனே, உம்முடைய வார்த்தையை குறித்து சபைகளுக்குள்ளே காணப்படுகிற இந்த குறைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அப்படி இருக்குமானால் அந்த குறைகளை கர்த்தரின் மாற்றுவீராக. வசனத்தை குறித்த ஒரு மந்த நிலைமை மாறட்டும். வசனத்தை விசுவாசிக்கிற காரியத்தில் இருக்கிற குறைவுகள் நீங்கட்டும். ஒவ்வொருவரும் இந்த வசனத்தினுடைய உயிர் தன்மையை, வசனத்தினுடைய வல்லமை தன்மையை அறிந்து கொண்டு உமக்குள்ளே எழும்பிட உதவி செய்யும். நாங்களும் இந்த வார்த்தையில் இன்னும் பலப்பட்டு எழும்பி உமக்குள்ள பூரணாகிற காரியத்துக்குள்ள வருவதற்கும் மறுமாத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். God bless you.